best begun with common and familiar experiences. Excellent teachers understand the background of their pupils and use it as a starting point. Nalavathu law, Mori, law of the language. The words used by teachers must be easily understood by students. Illustrations, natural objects and visual aids are important to good communication. Anjavathu, teaching process enna. Expert teachers arouse and direct self-activities by their students, thus stimulating them to learn for themselves. Students' skill grow with practical exercises involving their minds. உங்களுடைய டிவிஎஸ் எஜுகேஷன் சொசைட்டி ப்ரோஷரோ இல்லை இந்த சிபேட் டிவிஎஸ் ப்ரோஷரோ பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிவ் ஹியூமன் மைண்டுன்னு ஒரு அப்ஜெக்டிவ்ல வருது. அதுதான் அது பேசுகிறோம், ரிஃப்ளெக்டிவ் ஹியூமன் மைண்ட். த லா ஆஃப் த லேர்னிங் ப்ராசஸ். Excellent education helps learners to investigate discoveries. Real and valuable learning is more than memorization. இன்னைக்கு 2-3 பேர் அதை பேசினா அதை பற்றி. The law of review and application. படித்தது ரிவ்யூ பண்ணணும். Review perfects knowledge, confirms knowledge, makes knowledge ready and useful. Practical reviews are characteristic of excellent teachers. இது வந்து நான் டீச்சர்ஸுன்னு சொல்லலை, எந்த இடத்துலும் சரி உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் நீங்கள் ஒரு டீச்சர்னு பாவம் எடுத்துட்டு நீங்கள் பேசணும். ரெண்டாவது, அடுத்ததாக நான் கூறப்போகிற விஷயம், ட்ரீம் பிக். கனவுகள் காண வேண்டும், பெரிய கனவுகள் காண வேண்டும். அப்துல் கலாம் அவருடைய சுயசரிதை அக்னி சிறகுகள் படித்தார், அதில் தெரியும். இல்லை சில பேர் சொல்லுவாங்க, மனக்கோட்டை கட்டாத, டோன்ட் பில்ட் கேசல்ஸ் இன் தி ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க. கனவுகள் நினைவாக வேண்டும். கனவுகள் உங்களுக்கு கனவுல பெரிய கனவு, எந்த பெரிய கனவு இருந்தால் இருக்கட்டும். இதுக்கு பற்றி ஒரு சொல்றார், ஹென்ரி டேவிட் தோரோன்றவர், அமெரிக்கன் ஒரு பிலாசபர். அவருடைய வால்டன் என்ற புக்கில் எழுதும்போது அவருடைய எண்ணங்களை வைத்து தான் மகாத்மா காந்தி அவர்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டை பற்றி ஆரம்பித்தார், சத்தியாகிரகா. அவர் சொல்றார், இஃப் யூ பில்ட் கேசல்ஸ் இன் தி ஏர், யுவர் ஒர்க் நீட் நாட் பி லாஸ்ட். There is where they should be. Now put foundations under them. Another quotation. Never really give up on what you really want to do. The person with big dreams is more powerful than one with all the facts. சில பேர் நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கும், ஆனால் கனவே இருக்காது. சில பேருக்கு கனவு இருக்கும், ஃபேக்ட்ஸ் இருக்காது. ஆனால் எல்லாரும் கனவை காண வேண்டும். எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ். நாராயண் மூர்த்தி இன்றைக்கு இன்ஃபோசிஸ் உடைய கதையை கேட்டால் ஆரம்பித்தது ஒரு கனவாகவே ஆரம்பித்தார். பத்னி கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து நாங்கள் டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் சப்ளை பண்ணுறோம் பத்னி கம்ப்யூட்டர்ஸுக்கு. ஒரு 6 பேர் வெளியில வந்து இன்றைக்கு உலகத்திலேயே ஒரு பெரிய இன்ஃபோசிஸ் என்ற ஒரு ஆர்கனைசேஷன் நிறுவனம் பண்றவர். ஒரே ஒரு கனவு தான். என்ன கனவு? பெரிய இந்தியா ஒரு சாஃப்ட்வேர் நடத்தணும்ன்ற ஒரு கனவு. ஃபர்ஸ்ட் கனவு இருக்கணும். ரெண்டாவது நம்பிக்கை, ஃபெய்த். உங்களுக்கு ஹெலன் கெல்லர்ன்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவ்வளவு பேருக்கு கை தூக்கம் பார்க்கலாம். ஹெலன் கெல்லர் நீங்க இன்டர்நெட்ல போய் பாருங்க. ஹெலன் கெல்லர்ன்றவர் அவர் வந்து அமெரிக்காவில் 19 மாசம் 20 மாசம் கண்ணும் காதும் போயிடுச்சு அந்த அம்மா. ஹெலன் கெல்லர் இதாக விசிட் பண்ணிருக்காங்க. 1960s வந்திருக்காங்க. கண்ணு எழுந்ததுன்றதுக்கு அது இல்லாமல் அவர் பெரிய ஒரு மேதையாக விளங்கினார். கண்ணீரும் காதும் இல்லாத. ஹெலன் கெல்லர் சொல்லுகிறார், ஆப்டிமிசம் இஸ் த ஃபெய்த் that leads to achievement. Nothing can be done without hope and confidence. So நாளைக்கு வேலையை போகும் வாழ்க்கையில் நம்பிக்கை, நாளைக்கு சூரிய உதயம் என்று இருக்க நம்பிக்கையோடு தான் படுக்க போகிறோம். மூணாவது, இது என்றைக்கும் நான் கூறும் எல்லாருக்கும், எனர்ஜி, சக்தி, ஊக்கம், உடைமை. உடையர் எனப்படுவது ஊக்கம், அஃது இலார் உடையது உடையோரோ மற்ற. திருப்பி சொல்றேன், உடையர் எனப்படுவது ஊக்கம்,
அக்தில்லார் உடையது உடையோ மற்ற. இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் என்றால் டு ஓன் இஸ் ஓன் எனர்ஜி. எவன் எனர்ஜி இருக்கோ அவ எல்லாம் உடையவனாகிறான். ஆல் அதர்ஸ் ஓன் பட் லெத்தார்ஜி. லெத்தார்ஜி என்றால் சோம்பல். சரி, அடுத்தது ஹார்ட் ஒர்க் அண்ட் கடுமையான உழைப்பு தேவை. தாமஸ் ஆல்வா எடிசன் கேள்விப்பட்டிருங்க. எவ்வளவு பேர் கேள்விப்பட்டிருங்க? கை தூங்க பார்க்கலாம். தாமஸ் ஆல்வா எடிசன் தெரியும். நிறைய பேர் அவர் கிட்டத்தட்ட அவர் வாழ்க்கையில் 1100 இன்வென்ஷன்ஸ் பேட்டன்ஸ் பண்ணினார் அமெரிக்காவில். இன்னைக்கு எரிய டங்ஸ்டன் பல்ப், இந்த பல்ப் இல்லை, முதல்ல இன்காண்டேசன்ட் பல்ப்ஸ் எல்லாம் அவர் தான் கண்டுபிடிச்சார். நிறைய இன்வென்ஷன். There is no substitute for hard work. Genius is 99% perspiration and 1% inspiration. So genius யாரோ கூறினா அவனுக்கு பின்னால ஒரு உழைப்பு இருக்கு. இந்த உழைப்பு 99% உழைப்பு, perspiration. திருக்குறள் அகைன், முயற்சி திருவனை ஆக்கும், முற்றின்மை இன்மை புகுவது விடும். Industry adds prosperity. Indolence brings but poverty. சில பேர் சொல்லுவா, என்ன சார் பண்றது, ஒரே கஷ்டமா இருக்கு, தெய்வத்தின் செயல் அப்படின்னு சொல்லுவா. விதி தெய்வத்தின் செயல், இவ்வளவு அதுக்கு தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதனை மெய்வருத்த கூலி தரும். Though fate is against fulfillment, உனக்கு நடந்த காரியம் கைகூடாமல் போகினாலும் ஹார்ட் லேபர், கடினமாக உழைப்பு என்றால் அதை தவிர்க்க முடியும். ஃபெயிலியர், தோல்விகள், இடர்கள். தாமஸ் ஆல்வா எடிசன் வாழ்க்கையில் முன்னேறும் போது நிறைய தோல்விகள் வரும். தாமஸ் ஆல்வா எடிசன் கூறுகிறான், I have not failed. I have found 10,000 ways that didn't work அப்படின்னு கூறுகிறான். ஏதோ ஒரு இன்வென்ஷன் பண்ணும்போது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அது ஃபெயிலியராக எடுத்துக்கிறது இல்லை தாமஸ் ஆல்வா எடிசன். ஏன்னா 10,000 விதத்தில் அது ஒர்க் பண்ணல, அது தெரிஞ்சதுக்கு ஒரு நாலேஜ் வேண்டியதான். இன்பம் விழையான் இடும்பை இயல்பு என்பான், துன்பம் உறுதல் இலகு. இன்பம் விழையான் இடும்பை இயல்பு என்றான். இயல்பு இடும்புன்னா வரும் தொடர்கள், நமக்கு வரும் இடர்கள் எல்லாம் இயல்பு என்றால் வரட்டுமே. தோல்வின்னா வரட்டுமே, அதனால என்ன? The wise worry no more of woes, knowing the body is full but of sorrows. அப்துல் கலாம் அவருடைய சுயசரித்தை அக்னி சிறகுகள் யாராவது படிச்சிருக்காங்க? அதை எவ்வளவு பேர் படிச்சிருக்கீங்க? யாரும் படிக்கலை. 100 ரூபாய் தான் இந்த புஸ்தகம். எவ்வளவு பேர்? யாரோ கை தூக்கினால? அக்னி சிறகுகள் 100 ரூபாய் தான். சினிமா டிக்கெட்டு இன்னும் 100 ரூபாய் மேல கொடுத்து போகிறீங்க இல்லையா? இன்னும் சினிமா டிக்கெட் வாங்கணும்னா இந்த 300 ரூபாய் டிக்கெட் போறீங்க. அவர் வாங்கி தமிழாக்கத்தை படிங்க. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவருடைய ராக்கெட் சயின்டிஸ்ட், பெரிய அவருடைய சுயசரிதம், ஒரு ஏழை மீனவ குடும்பத்தில் பிறந்து ஜனாதிபதியாக இருந்தவர். அவர் இந்த ராக்கெட் முதல்ல உடைச்ச தோல்வி கீழே விழுந்துரும். அது சொல்ற, என்றும் வானம் நீளமாகவே இருக்கும் என்றோ, வாழ்க்கையை பாதி நிறைய பூக்களே பூத்திருக்கும் என்றோ கடவுள் வாக்களிக்கவில்லை. மழையில்லாத வெயிலோ, கவலை இல்லாத மகிழ்ச்சியோ, வேதனையற்ற சமாதானமோ உண்டாகும் என்று கடவுள் வாக்களிக்கவில்லை. ஆனால் கடவுள் உறுதி அளித்தது ஒரு நாளுக்கான சக்தியை, உழைப்பிற்கான ஓய்வை, பாதைக்கான ஒளியை. கடைசியில் வேண்டுவன் இது பாரதியாருடைய பாடல். மனதில் உறுதி வேண்டும். என்ன செஞ்சாலும் மனத்தில் உறுதி வேண்டும். வாக்கினிலே இனிமை வேண்டும். நினைவு நல்லது வேண்டும். சில பேர் சொன்னா இங்க பாசிட்டிவ் தாட்ஸ் என்றார். நினைவு நல்லது வேண்டும். நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். கனவு மெய்ப்பட வேண்டும். தனமும் இன்பமும் வேண்டும். கண் திறந்திட வேண்டும். காரியத்தில் உறுதி வேண்டும். பெண் விடுதலை வேண்டும். இப்ப சொல்றோம் கவர்மெண்ட்ல. அவர் என்ன சொல்றார்? பாரதியார் கிட்டத்தட்ட 1900 அவர் இருந்ததே 39-40 வருஷம், 21 1921 போயிட்டார். அதுக்கு முன்னால அப்போ இருந்த சூழ்நிலை இப்போ இருக்க சூழ்நிலை சொல்றோம்.
பெண் விடுதலை வேண்டும் என்றால் பெண்ணுக்கு எஜுகேஷன், பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும். எல்லாருக்கும் இருள் சூழ்நிலை இருக்கும்போது வானகம் சூரிய வெளிச்சம் தெரிய வேண்டும். வானகம் நின்று தென்படும், உண்மை நின்றிட வேண்டும். ஆகவே இது 4 5 கூறிக்கொண்டு எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். உங்களுக்கு வாழ்க்கை பாதை முன்னேற்றத்திற்கு நல்ல வைத்துணையாக இருக்க வேண்டும்.